இன்றைக்கி நம்ம சேனலில் கொடைக்கானல் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து நைட்டில் நாங்கள் கிளம்புனோம் சென்னையிலேருந்து. இது நைட்டு ஹைவேஸ், அதாவது சென்னை டு திண்டுக்கல் ரோடு. இது அந்த ரோட்டில் போகும்போது எடுத்தது. நைட் ட்ரைவ்னாலே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுவும் அந்த 70s to 80s இளையராஜா சாங்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே கேட்டுட்டு போகிறதுனா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து முதல்ல வாடிப்பட்டி மாதா கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு போனோம். இது வந்து கொடைக்கானல்லேருந்து கொஞ்சம் அது போகிற வழியில் கிடையாது, கொஞ்சம் டீவியேட் ஆகி போனோம். இந்த சர்ச்சுக்கு போகணுன்றதுக்காகவே நாங்கள் கொஞ்சம் டீவியேட் பண்ணி போனோம். இதை வந்து கிரவுண்டு, வெளியில் உள்ள கிரவுண்டு இதான் என்ட்ரன்ஸு. இப்போ சர்ச்சுக்குள்ளே போய் பார்க்கலாம். சர்ச்சுக்குள்ளே இந்த மாதிரி தான் இருந்ததுங்க. இது வாடிப்பட்டி மாதா கோயில் சர்ச், அதாவது வாடிப்பட்டியில் இருக்குது. வாடிப்பட்டின்றது வந்து ஊர் பேர். அப்புறம் அது சர்ச்சுக்கு போனதுக்கப்புறமா நாங்கள் வந்து நேராக மேலே கொடைக்கானல் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இது கொடைக்கானல் மலை ஏறும்போது எடுத்தது. அந்த சைடில் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு சீனரிஸு. மலையில் எப்போவுமே வந்து ஸ்லோவாக தான் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது நாங்கள். சைடில் உள்ள சீனரிஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த இதெல்லாம் இப்போ நடுநடுவில் இந்த மாதிரிலாம் இந்த லேக் மாதிரிலாம் ஏதோ இருக்குது, அதெல்லாம் வரும்போது ரொம்ப இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு முன்னால் சில்வர் காஸ்டல்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு அருவி. ஆனால் யாரும் குளிக்கலாம் முடியாது, ஜஸ்ட்டு பார்க்கலாம் நின்று. அது பக்கத்தில் வந்து சும்மா ஒரு கார்டன் மாதிரி வச்சுருந்தாங்க. சாரிங்க, இந்த வீடியோ வந்து லாகுக்காக எடுத்த வீடியோ கிடையாது. பட் நான் இப்போ அதை போஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பண்ணேன். இனிமேல் வர்ற டூர் வீடியோஸ் எல்லாமே வந்து நான் நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணுறேன். இது அதுக்கப்புறம் வந்து நேராக வந்து லாஸ்ட் சலைத் மாதா சர்ச், அதுக்கு போகிற வழி இது. அதுக்கு தான் போனோம். இதுதான் இந்த சர்ச்சோடைய என்ட்ரன்ஸ், ஆர்ச்சு. என்ட்ரன்ஸில் இருந்த ஆர்ச் இது. இதுக்குள்ளே தான் போகணும். இதுக்குள்ளே போனால் கொஞ்சம் தூரம் போனால் தான் வரும், சர்ச்சு வரும். இதுதான் அந்த சர்ச்சு. இது வந்து நிறையா ஷூட்டிங்ஸ்லாம் இங்கே நடந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா அந்த காலத்து சிவாஜி சாருடைய ஞான ஒளி படம்லாம் வந்து இங்கே நிறையா ஷூட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க. இது உள்ளே போகும்போது இந்த சைடு வந்து கேண்டில்ஸ் ஏற்றுற இடம், இந்த பக்கமும் வந்து கேண்டில்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதில் வந்து அந்த கேண்டிலுடைய ப்ரைஸ் எழுதியே வச்சுருந்தாங்க. நம்ம காசு அதில் வச்சுட்டு நம்ம கேண்டில் எடுத்துக்கலாம். இதுதான் உள்ள சர்ச்சுக்குள்ளே போகிறது. இதுதாங்க அந்த லாசலைத் மாதா. இது வந்து வெளியில், சர்ச்சுக்கு வெளியில் உள்ள கிரவுண்டு இது. இது அந்த புல்வெளியில் கொஞ்ச நேரம் உட்காந்து தான் போனோம். நல்லா இருந்துச்சு அங்கே, கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து லேக்கு, கொடைக்கானல் லேக்கு. இதுதான் கொடைக்கானலுடைய சென்டர் பாயிண்ட்னே சொல்லலாம். அங்கே வந்து எந்த ஒரு இதை வந்து சொல்கிறதா இருந்தாலுமே வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஹோட்டலாக இருக்கட்டும், 1 கிலோமீட்டர் ஃப்ரம் கொடைக்கானல் லேக்கு, 2 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் கொடைக்கானல் அப்படின்னு கொடைக்கானல் லேக்கை வச்சு தான் அங்கே வந்து சொல்லுவாங்களே. இதுதான் அந்த லேக்கு. இது நாங்கள் போகும்போது ஒரு 3:30 இருக்கும், மத்தியானம் 3:34 அந்த மாதிரி இருக்கும்போது எடுத்தது. அப்புறம் அதே லேக்கு வந்து நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 9:30க்கு வந்து இந்த லேக் அப்படியே ஒரு ட்ரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் இந்த லேக்குக்கு வந்து மொத்த டிஸ்டன்ஸ் வந்து 7 கிலோமீட்டர்ஸு.
காலையில் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் நிறைய பேர் இந்த லேக்கை சுற்றி வாக்கிங்லாம் போவாங்க. நைட்டில் இப்படி தாங்க இருந்துச்சு லேக்கு. நாங்கள் இது போகும்போது ஒரு 9:30 10 அந்த மாதிரி இருக்கும். நிறைய கடைகள் வந்து பூட்டிட்டாங்க, கொஞ்சம் கடைகள் தான் திறந்துருந்துச்சு. அவ்வளோதான். இது வந்து செகண்ட் டே. அங்கே வந்து நாங்கள் பூம்பாறைன்ற ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒன்றும் ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கிராமம் அவ்வளோதான். இது வந்து கொடைக்கானல்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவு அந்த பூம்பாறை. அதுக்கு போகும்போது எடுத்தது தான் இந்த இது வந்து பூம்பாறைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பாட் இது. இங்கேருந்து பார்த்தா வந்து பழனி மலை இருக்குல்லைங்க, அது தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. பழனி கோயில் தெரியும் அப்படின்னாங்க. அந்த கோயிலுடைய கோபுரம் அதெல்லாம் தெரியும் அப்படின்னாங்க. ஆனால் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல மேகம் வந்து மறைச்சிடுச்சு, அதனால் எங்களால் அதை பார்க்க முடியல. இதுவும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே வச்சுருக்காங்க. இந்த இடத்துல தான் அந்த கோபுரம் தெரியும், பழனி மலை அந்த கோபுரம், கோயில் கோபுரம் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு அது சுத்தமாகவே தெரியலை. இதுதான் அந்த பூம்பாறை கிராமம். வீடுகள்லாம் வந்து ரொம்ப பெரிய பெரிய வீடுகள்லாம் இல்லை, எல்லாமே ஓட்டு வீடுகள் தான். அங்கே ஒரு ஹிந்து டெம்பிள் மட்டும்தான் இருந்தது, வேறு ஒன்றும் விசேஷங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டோம், ஏன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. கொடைக்கானலே பயங்கர சில்லுன்னு இருக்கும், அதில் மழை பெஞ்சால் எப்படி இருக்கும் பாருங்கள். கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. ரூமில் இருந்துட்டு ஒரு ஈவினிங்காக நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஜஸ்ட்டு ஒரு 2 டேஸ் கூட சொல்லக்கூடாது, 1.5 டே அவ்வளோதாங்க. 1.5 டே ட்ரிப்பு தான் இது. இது வந்து இறங்கும்போது கொடைக்கானல்லேருந்து இறங்கும்போது எடுத்தது. இது இறங்கிட்டோம். இது வந்து நைட்டு ரிட்டர்ன் ஆகும்போது எடுத்தது. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு டூர் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். நான் இது ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், இதில் எந்த குறை இருந்தாலும் மன்னிச்சிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நான் நல்லாவே உங்களுக்கு வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.